ஹலோ, என்னோட பேர் புவனேஸ்வரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கீரை வந்துட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களா? ஸோ நம்ம எல்லாரும் கீரை வந்து எடுத்துப்போம். கீரையில் எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அயன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குன்ட்டு எல்லா விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் கீரையில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னடா இது ஒமேகா ஃபேட்டி ஆசிட் கீரையில் இருக்கா? இருக்குது கீரையில். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் இப்போ நான். ஸோ ஒமேகா வந்து 3 ஃபேட்டி ஆசிட் வந்து கீரையில் வந்து ஒரு குட் சோர்சஸ். எஸ், அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து என்னடா இது ஒமேகா பேசிகிட்டு இருக்கு, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்னா என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா, இந்த மொத்த வீடியோவில் வந்து ஒமேகா பற்றி நான் ஃபேட்டி ஆசிட் பற்றி சொல்ல முடியாது. பிகாஸ் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து நிறைய விஷயம் இருக்குது, கொஞ்சம் மட்டும் கிடையாது ஒமேகா ஃபேட்டி ஆசிட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வர வீடியோலலாம் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் பற்றி தான் வரப்போகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு அது கெட்டதா இல்லை நல்லதா, அது எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா, அதில் ஒமேகா 3 பெஸ்ட்டா ஒமேகா 6 பெஸ்ட்டா, இதெல்லாம் உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆயில், ஸோ இது மாதிரி இந்த எண்ணெய் எடுத்துக்கலாமா, இது வந்து நல்ல எண்ணெயா, இந்த வந்து கெட்ட எண்ணெயா, இது எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் உங்களுக்குள்ளே இருந்தேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தேடி வரும். இப்போ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது வந்து ஒரு குட் சோர்சஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம. அந்த ரிசர்ச் பேப்பர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை அதாவது 3 கீரை, நம்மளுக்கு சீமப்பரட்டை கீரை, அதுக்கு அடுத்தது வந்துட்டு பருப்பு கீரை, அதுக்கு அடுத்தது சக்கரவள்ளி கீரை. இந்த சக்கரவள்ளி கீரை, சீமப்பரட்டை கீரை, அதுக்கு அடுத்து பருப்பு கீரை, இந்த 3 கீரையும் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் ரேட்டு கொடுத்தாங்க. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர். இந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுத்து 4 வாரம் கழிச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹெப்பாட்டிக் ப்ரொஃபைல், அதாவது ஹெப்பாட்டிக் வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ரொஃபைல் வந்து இதில் மாடிஃபை ஆகுது. அப்படின்னா வந்துட்டு இந்த லிவரில் வந்து ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு இதில் மாடிஃபை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிசீஸ், அதுக்கடுத்து ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ஒரு எலிக்கு கொடுத்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அமேசிங்காக இருக்குல்ல, ஒரு கீரையில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அமேசிங். ஸோ அண்ட் ஆல்சோவே வந்துட்டு இந்த கீரையை வந்து கன்சியூம் பண்ணுற அந்த ஹைப்பர் டென்ஷன் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பருப்பு கீரையில் மட்டும்தான் அதிகமாக பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா இது ஒரு நல்ல வந்து ஒரு கொழுப்பு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எது கம்மியாகுது அப்படின்னு சொல்லி, அதாவது இதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எது கம்மியாகுது அப்படின்னா டோட்டல் சேச்சுரேட்டட் ஃபேட்டு. டோட்டல் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்துட்டு என்னென்னா நம்மளோட கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது ஹார்ட் டிசீஸை வந்து அதிகரிக்கிற தன்மையை உடையது தான் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இந்த கீரையை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கீரை 3 கீரை கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து டேஷ் ப்ரோக்ராம். ஸோ டேஷ் தட் இஸ் வந்து டயட்ரி அப்ரோச் ஃபார் ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கன் அண்ட் ஆஃப்ரிக்கன் டயட்டில் வந்துட்டு என்ன கீரை கொடுத்தாங்க அப்படின்னா சீமப்பரட்டை கீரையும் சக்கரவள்ளி கீரையும் வந்து கொடுத்து பார்த்தாங்க. ஸோ கொடுத்து பார்த்துட்டு அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிளட் ப்ரெஷரையும் அதுக்கப்புறம் க்ரானிக் டிசீஸும் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பசலைக்கீரை வந்து 100 கிராம் ஆஃப் பசலைக்கீரை எடுத்திங்கன்னா அதில் 370 மில்லிகிராம் ஆஃப் வந்துட்டு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு அமேசிங் ஒரு ஃபேக்ட் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அதாவது கீரைன்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ்னஸ் தான் தோணும். ஈவன் மீ, எனக்கும் வந்து கீரை அப்படின்னு சொன்னாலே ஒரு நெகட்டிவாக தான் தோணும். இதை வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணலாம்? நம்ம இல்லை நார்மலாக மேக் பண்ணுறது என்ன, கீரை குழம்பு இல்லை கீரை பொரியல் அப்படி தான் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ கீரையை வந்து தயவுசெய்து வந்துட்டு நெகட்டிவாக பார்க்காதீங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுங்கள். ஆஃப்டர் எனக்கு இது மாதிரிலாம் ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது எனக்கு கீரை ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சேன். ஸோ ஆனால் கீரை குழம்பு கீரை பொரியல் கொடுத்தா இப்போ எனக்கு வந்துட்டு அவ்வளோவா சாப்பிட பிடிக்காது. ஆனால் இது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பசலைக்கீரை எந்த கீரை இருந்தாலும் அதை பாயில் பண்ணி ஒரு மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது பியூரி மாதிரி ஆக்கிட்டு ஸோ இதை வந்து இந்த மாவில் அதாவது கோதுமை மாவில் நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி இல்லை வந்துட்டு இட்லி, க்ரீன் லீஃபி வெஜிடபிள் இட்லி, கீரை இட்லி, கீரை தோசை, அப்புறம் ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அடலசென்ட்
இல்லை ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸை பசங்களை ஓடி ஆடி பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு கீரையை வந்து கொடுத்து அமிச்சா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டில் அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸ் நம்மளுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த மாதிரி நேரத்துலலாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ரெசிபீஸ் மேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்களுக்கும் அது வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ டக்குன்னு சாப்பிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு விளையாட அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வந்து பசங்களுக்கு இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ இது மாதிரிலாம் மேக் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்னா என்ன, இது வந்து நல்லா எடுத்துக்கலாமா, இது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன் வித் மீ. பை பை.